இது உங்கள் கேஜிஆர்பிஎம் ஸ்டுடியோ. நம்ம ஆல்ரெடி டூல் செட்டிங் ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ யூனிட் செட்டிங் பார்த்தோம் லாஸ்ட்டாக. இப்போ நம்ம வந்து மாடிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். மாடிஃபை பண்ணுறது எல்லாத்தையும் ஒரே வீடியோவாக போடாமல் 4 டூலாக பிரித்து உங்களுக்கு வீடியோ போட போகிறேன். இப்போ நான் ஒரு ப்ரொஃபைல் நார்மலாக வரைஞ்சிக்கிறேன். இந்த எரேஸ் டூல்ன்றது எல்லாருக்குமே தெரியும். நார்மலாக நீங்கள் கீபோர்டில் இருக்க டெலிட் டைப்புனால எரேஸ்ன்றது போயிடும். அப்படி இல்லைன்னா கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா எரேஸ் ஆகிடும். ஸோ அதை நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் காப்பி. நீங்கள் எவ்வளோ காப்பி வேணாலும் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் ஆர்த்தோ கொடுத்தீங்கன்னா எங்கே வேணாலும் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி டூல்ஸ்க்கு CO அமைக்கி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அது காப்பி. ஸோ இப்போ நான் காப்பி பண்ண டெலிட் பண்ணிடுறேன். இதில் ஆட்டோக்கல் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீபோர்டில் வந்து என்ட்ருக்கு பதில் நீங்கள் ஸ்பேஸை பயன்படுத்திக்கலாம். இப்படி பயன்படுத்தும் போது நீங்கள் ஒரு GMக்கு என்ட்ரு கொடுக்கும் போதோ RMக்கு என்ட்ரு கொடுக்கும் போதோ உங்கள் விரலை வந்து ரொம்ப தூரம் நகர்த்தாமல் அந்த ஸ்பேஸை கொடுத்து நீங்கள் நகர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் மிரர் டூல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு எங்கே நீங்கள் பவுண்டரி லைன் தொடுறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டில் கரெக்டாக போகும். எஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எதை இப்போ செலக்ட் பண்ணீங்களோ அது மட்டும் வரும். அதே இது கொடுத்துட்டு உங்கள் பவுண்டரி லைனை சூஸ் பண்ணிவிட்டு நோ கொடுத்தீங்கன்னா ரெண்டுமே வந்துடும். இது மிரர் கொடுக்குற இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சென்டராக ஒரு பவுண்டரி லைன் போட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு மிரரில் போயிட்டு இதை கிளிக் பண்ணும்போது இந்த கேப் கிடச்சிடும். உங்களுக்கு இந்த கேப் எவ்வளோ இருக்கோ அதே கேப் இங்கே கிடைக்கும். ஸோ எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு இது இருக்கும்போது இதை நம்ம ரொட்டேட் பண்ணிக்கிறோம். இதை நீங்கள் மிரர் பண்ணும்போது ஒரு கரெக்டான பேரலான ப்ரொஃபைல் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் மிரர் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஆஃப்செட் டூலும் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் இந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு. இது இங்கேருந்து ஒரு 500 mm ஆஃப்செட் பண்ணணும். அப்போ நீங்கள் ஆஃப்செட் டூல் எடுத்துகிட்டு ஒரு 500 mm கிளிக் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணி இந்த பக்கம் கிளிக் பண்ணால் அந்த பக்கம் வரும், இந்த பக்கம் கிளிக் பண்ணால் இந்த பக்கம் வரும். இது ஆஃப்செட் டூல் உங்களுக்கு. ஸோ இதுக்கப்புறம் இருக்க டூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக கொடுக்குறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ கண்டினியூஸாக உங்களுக்கு வரும். தேங்க்யூ.